ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபில இன்னைக்கு வெண்டைக்காய் யூஸ் பண்ணி தாபா ஸ்டைல்ல கிரேவி பண்ண போறேங்க. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிஞ்சா இருந்ததுன்னா இன்னும் டேஸ்டா இருக்குங்க. பண்றதும் ரொம்ப ஈஸி. எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எஜ்ஜு மட்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கணும். நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். பிஞ்சா இருந்தா நல்லா இருக்குங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து வெண்டைக்காவை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, வதக்கிட்டோம். இதை ஒரு பிளேட்ல எடுத்து தனியாக வச்சிடலாம். சேம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகம், அது பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சிருக்க 10 பல்லு பூண்டு இது கூட சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கின உடனே கட் பண்ணி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் மெயினாக வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் கடலை மாவு இது கூட சேர்த்து ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம். கடலை மாவு நல்லா வதக்கிட்டோம். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து இது கூட சேர்த்துக்கலாங்க. தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காதுங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் அதிகமாக சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் ஜீரா பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க. இது கலருக்காக, வேண்டான்னா விட்டுருங்க. இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கின உடனே 3/4 கிளாஸ் தண்ணி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். பாருங்க, கிரேவி நல்லா கெட்டியான உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய், புளிக்காத தயிர் ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 1/2 குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, தாபா ஸ்டைல் வெண்டைக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.